ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னுடைய நேம் வரல சார் அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்குங்க. இதனுடைய தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியல அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு அருகில் கூட ஒரு சேவை மையத்துக்கு அணுகி அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டால் எல்லாமே சொல்லுவாங்க. என்ன ஃபெயிலியர் ஆகிடுச்சா, என்ன ஃபால்ட்டு, ஏன் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரல அப்படின்ட்டு. சிவி லிஸ்ட்டு 2 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டுக்குவாங்க, வெளியில் போயிட்டுக்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பை தொடர முடியாத நிலையில் இருப்பாங்க, இல்லை அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக இருக்காதுங்க. அந்த டைமில் அங்கே ஒரு வேக்கன்சி இருக்குங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது தாங்க சிவி லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவி லிஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மதிப்பெண்கள் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையுங்க. உங்களுடைய மதிப்பெண்கள் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. 1 மார்க் 2 மார்க் கம்மியாக இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாங்க. இருந்தாலும் நீங்கள் படிக்க நோட்டிஃபிகேஷனை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த சிவிக்கு என்னென்ன சார் தேவைப்படும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்டு இருக்காங்க. எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவை மையத்துக்கு போய் கேட்கலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட 10th மார்க் லிஸ்ட், 12th மார்க் லிஸ்ட் இதெல்லாம் முன்கூட்டியே கூட எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. உங்களோட ஜாதி சான்றிதழ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட பிஎஸ்டியும், அப்புறம் உங்களுடைய வேலைவாய்ப்பு சான்றிதழ் எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துன்னு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அங்கே அவங்க எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு டன் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவ்வளோதாங்க. சிவி வந்து முடிஞ்சாங்க. அதுக்கப்புறம் நேர்காணல் சும்மா ஜஸ்ட் ஒரு என்ட்ரி மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிவி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் மே மாதம் கழித்து அதே ஜூனில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி டெட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு, டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான நியூஸ் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டு இருக்குங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.